சரி, பொழிப்புரை பாருங்க. பொழிப்புரை. அற்றேல் அவ்வவ செய்தி அவ்வவ செய்யப்படு பொருளில் கிடந்து பின்னர் பயன்தரும் என கோடல் போடும் எண்ணில் செய்யப்படு பொருள் 4 இப்போ நம்ம சொன்னோம். ஆடம் செய் பொருள், செய்தவர், தக்க செய்தி, பின் ஊனமுறவே காண்டும். அந்த 4 பொருள் இருக்கா இல்லையா? தானம் செய் பொருள், தரித்தோர், செய்தவர், தக்க செய்தி. இந்த 4 செய்யப்படு பொருள் தான். இந்த 4 என்னாகும்? செய்யப்படு பொருள் முதலிய அனைத்தும் இந்த 4மே என்னாகும்? நிலைபேரின்றி கெட்டொழிவன ஆகலின் நிலைபேர் உடையவனாய் பயன்தரும் முதற்கடவுள் வேறு வேண்டப்படும். இந்த 4க்கு வேறா நிலைபேர் உடைய ஒருவன் வேண்டும். அற்றேல் முதற்கடவுள் பயன் தருவதற்கு இயைபு என்ன எண்ணில்? அவன் அப்படி ஏன் கொடுக்கணும், அவன் அதை செய்ய வேண்டியதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முயற்சியாவது முன்னை வினை அனுபவித்து பொருட்டு தரப்படும் முதல்வனது ஏவல் வினை ஆகலான். நாம் இந்த பிறவியில் செய்கிற முயற்சி வினை அது எது? ஏவல் வினை. நாம் செய்கிற எல்லா முயற்சியும் எல்லா வினைகளும் ஏவல் வினை. ஏவல் வினைன்னு என்னது? வினைன்னு சொல்லாமல் ஏவல் வினைன்னு சொல்கிறாரு. அப்படின்னு என்னது? சொன்னதை செய்ய. சார் நான் செய்யணுமா சார்? யோ சொல்கிறத போய் பேசாமல் செய்ய அப்படின்னு முதலாளி சொல்கிறாரா இல்லையா? நானே தான் செய்யணுமா, அப்புறம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? சொல்கிறத முதல்ல போய் பார், வேலை பார் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அதுதான் ஏவல் விலை. முதலாளி தொழிலாளியை பார்த்து செய்யணும், என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதுதான். காரணம் என்ன? நான் தான் செய்யணும், அவர் செய்ய மாட்டாரா, இன்னும் என்னையே போக சொல்கிறீங்க, இப்படிலாம் கேட்க முடியுமா? அதுதான் இறைவன் வினையை ஊட்டுகிற போது அந்த வினை எப்படிப்பட்டது? ஏவல் வினை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, பேசாமல் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். செய்யும்போது இது ஏவல் வினைங்கிற நினப்பு வரணும். புரியுதா இல்லைங்களா? எதுங்க ஏவல் வினைன்னு கேட்கக்கூடாது. எல்லாமே ஏவல் வினை தான். உங்களுக்கு தரப்படுவன எல்லாமே ஏவல் வினை தான். டீ வந்துதா? ஏவல் வினை. பச்சி வந்துதா? ஏவல் வினை. தூக்கம் வந்துச்சா? ஏவல் வினை. எல்லாமே ஏவல் வினை தான். தூங்குனா தூங்க போகிறோம், கேளுனா கேட்க போகிறோம், கிளம்புனா கிளம்ப போகிறோம். இதில் எதுக்குமே நமக்கு சுதந்திரம் கிடையாது, எதுக்குமே சுதந்திரம் கிடையாது. அப்போ அதை அனுபவிக்கும் போது இந்த நினப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை இதில் நம்ம செஞ்சோங்கிற நினப்பு வந்துட்டாதான் வினை ஆகிடும். இல்லைன்னா கழிந்தது தான், புதிய வினை வராது, ஆகாமையும் வராது. வினை கழிஞ்சிரும், கொண்டு வந்தது கழிஞ்சிக்கிட்டே போகும். மைனஸ் மட்டும்தான், ப்ளஸ்ஸு கிடையாது. ஆனால் அப்படி இருக்க முடியுமானா சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். எனவே அது முயற்சியாவது முன்னை வினை அனுபவத்திற் பொருட்டு தரப்படும் முதல்வனது ஏவன் விலை ஆகலான். அதனை நாமாக முனைந்து செய்தால், நாமகன்னு அது தன்முனைப்போட நான் செஞ்சேன்னு செஞ்சா அது தீர்த்தற் பொருட்டு. எது தீர்த்தற் பொருட்டு? எதை தீர்த்தற் பொருட்டு? தன்முனைப்பு தீர்த்தற் பொருட்டு. தன்முனைப்பை தீர்த்தற் பொருட்டு தான். அது கெடுற வரைக்கும் தெளிய வச்சு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். தெளிஞ்சு இது எத்தனை நாள் தெளிவாக தான் இருக்கிறாயா, போடு அப்படின்னு போடுவார். சாமி நான் இல்லைன்னு சொல்லணும். அது வரைக்கும் என்ன ஆகும்? அது தீர்த்தற் பொருட்டு. தன்முனைப்பு தீர்த்தற் பொருட்டு அச்செய்தியாய அந்த வினையினாலான பாவ புண்ணியங்களை அறிந்து, உயிர் செய்கிற பாவ புண்ணியங்களை அறிந்து அவை தீர்த்தற்குரிய பயன் தருவான். அந்த பாவ புண்ணியத்திற்கு தக்கவாறு பயன் தருதல் ஏவுவானுக்கு, வினையை ஏவுகின்ற முதல் கடவுளுக்கு கடப்பாடு, கடமை. அவனுக்கு அதான் கடமை. ஏன் கடமைன்னு சொல்றாரு? இல்லைன்னா இந்த உயிர் மீளாது. உயிரை ஈடேற்றம் பண்ணுறது அவனுடைய
கடமை. ஏன்னா அவனை தவிர யாராலும் செய்ய முடியாது. அவன் தான் செஞ்சாகணும். இப்போ செய்யலைனாலும் நாளைக்கு அவன் தான் செய்யணும். எப்போ செஞ்சாலும் அவன் தான் செஞ்சாகணும். அவன் செய்யாமல் நாம் இந்த வினையில் இருந்து நீங்கவே முடியாது. எனவே அது என்னது? கடப்பாடு. அவனுக்கு கடமையாயிற்று. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன்னர். என்ன வினையிலிருந்து நீக்கதும் கடமையா? யார் சொல்றா? அப்பர் சாமி முதல் பதிகத்திலே சொல்லிட்டார். முன்னை அடியேன் அறியாமையினால் முனிந்தன்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன்கடன் ஆவதுதான் அண்ணனடையார் அதிக கெடில விரட்டான துறை. ஐயா உன் கடமை. நான் முன்ன பின்னதாயா இருப்பேன். நான் எப்படி இருக்கிறேன்? மயக்கத்தில் இருக்கிறேன், அறியாமையில் இருக்கிறேன். நீ தெளிவாதான் சாமி இருக்கிற. நான் தப்பு செய்யலாம், நீ செய்யலாமா? செய்ய மாட்டாரு. அதனால ஆற்றாமை இல்லையா? எப்பவுமே குழந்தை காலையில் எழுப்புலன்னா நான் தூங்கிட்டேன் நீ ஏன் எழுப்பலன்னு கேட்குதா இல்லையா? நான் அப்படிதான் தூங்குவேன், நீ எழுப்பலாம் இல்லை. நான் தூங்கிட்டேன்னா ஏற்றுக்காது. நான் அப்படிதான் தூங்குவேன், நீ ஏன் எழுப்பல அப்படின்னு யாரை பார்த்து கேட்குதே? அம்மாவை பார்த்து கேட்குதாலே. அதே தான் சாமி, நான் கொஞ்சம் முன்ன பொண்ணு தான் இருப்பேன், நீ ஏன் சாமி விட்ட? எழுப்புனண்டா, நல்லா தூங்கிட்டு இருந்த, எனக்கு மனசே வரல இல்லையா? ஏன்? அவ்வளோதான். துணையை ஊட்டுறேன், ரொம்ப ஊட்டுனா நீ தாங்க மாட்டேன். சரி, அப்புறம் அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே அடித்தா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு? விட்டு விட்டு பிடிக்கிறார் இல்லையா? சரி, தானம் செய் பொருள் என்றது உபலக்கணம். உபலக்கணம்னா ஒன்றை சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா என்னது? சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் சேர்ந்தது தானே. சாப்பாடு சாப்பிட்டியாங்கிறது என்னது? உபலக்கணம். அதெல்லாம் கரெக்டு தான். தானம் செய் பொருள், தானம் செய் பொருள் என்பது உபலக்கணம். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? அதான் சொல்லிட்டாரு, அதுலயே பாட்டிலேயே சொல்லிட்டார்ல. உபலக்கணம்னா என்ன அர்த்தம்? சொல்லாததை எடுத்துக்கணும். சொன்னது தான் சொல்லிட்டாரு, அது எதுக்கு உபலக்கணம்? சாப்பிட்டையான்னு கேட்டா சாப்பாடு மட்டும்தான் கேட்குறீங்க, அதோட நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லாதது என்னது? சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? சொன்னதை தவிர சொல்லாததையும் எடுத்துக்கணும். இப்போ தானம் செய் பொருள் என்பது உபலக்கணம்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லை, ஒரு ஓம் மட்டும் சொல்லிட்டாரு. ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, பொருள் இருக்கு, அதுக்கு வினை இருக்குன்னு ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டாரு. எல்லாமே என்னது? எந்திரிக்கிறது, தூங்கிறது, சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுறது, கேட்கறது, நீங்கள் செய்கிற எல்லா பொருளும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கான வினை. புரியுதா? சாப்பிட்டோம், சாப்பிட்டாச்சுன்னா அதில் என்ன 4 பொருள் பார்க்கணும். சாப்பாடு செஞ்ச ஆள் யார், போட்ட ஆள் யார், சாப்பிட்ட ஆள் யார், இதை பார்க்கணும். நடந்து போகிறோம், ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்தவர் யார், பார்க்கப்பட்டவர் யார், போனது யார், அதனால் வந்த வினை என்ன? வினை என்பது எப்படி இருக்கு? எல்லாமே வினை தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும், தூங்குகிற போதும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வினை ஈட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த எல்லாத்துலேயும் இந்த 4 பொருளை பார்க்கணும். இப்போ ஒவ்வொமிக்கு புரியறதுக்காக 4 சொல்லிட்டார். சாப்பாடு, கொடுத்தவர், வாங்கினவர், வினைன்னு சொல்லிட்டாரு. இதை மட்டும் எடுத்துக்கூடாது. இப்போ இங்கே சொன்னவர், கேட்டவர், சொன்ன செய்தி, அதனால் வந்த பயன். இந்த இடத்துக்கு பொருள் என்னது? சொன்ன ஆள், கேட்ட ஆள், கேட்கப்பட்ட பொருள், இதனால் விளைந்த பயன், வினை. சரியா? போகிறோம், போகிற போது போனவர், எழுத்து மாதிரி வந்தவர், பார்த்தவர்,
எல்லாத்துலேயும் என்ன இருக்கணும், இந்த நாளை பார்க்கணும். அதான் உபலக்கணம்னு பேர். இப்போ வினைன்னு சொன்னால் இதெல்லாம் கொண்டுக்கணும். இந்த உபலக்கணத்தை பின்னாடி விரிக்கிறார். சரியா? சரி. அற்றேல் இச்செய்தி ஈசன் இடும்பணி என்றற்கு பிரமாணம் என்ன எண்ணின் அது காட்டுதற்கு வரும் செய்யுள் எழுந்தது. இதெல்லாம் இறைவன் இட்ட ஏவல் வினை. இறைவனது ஏவல் வினை என்று எப்படிங்க அறியறது? இது சாப்பிட்டது, தூங்குறது, நடக்கிறது, பேசுறது, கேட்கறது எல்லாமே இறைவனது ஏவல் வினைன்னு அறிவது எங்கனம், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறாரு, அடுத்த பாட்டில் சொல்றாரு. 7 காரணம், வினைக்கான 7 காரணங்கள் இந்த பாடல்ல சொல்றார். 112. உலகு, உடல், கரணம், காலம், உருபலன், நியதி, செய்தி பல இவை கொண்டு கண்மும் பண்ணுவது உண்பது ஆனால் நிலவிடாது இவைதாம் சென்று நினைந்து உயிர் நிறுத்தி கொள்ளாது அழகிடா அறிவன் ஆணை அனைத்திடும் அருளினாலே. ஒரு வினை செய்யணும்னு சொன்னா அதற்கு 7 காரணங்கள் கூடினாலன்றே ஒரு வினை நிகழாது. எல்லா வினையிலையும் இந்த 7 காரணம் இருக்கும். உலகு, உலகு என்பது உயிர் மேற்று. இங்க உலகு என்பது உயிர் மேற்று. முதல்ல வினையை செய்யறதுக்கு என்ன வேணும், ஒரு உயிர் வேணும். உடம்பில்லை, உயிர், ஒரு ஆன்மா. வினை செய்வது எது, ஆன்மா தான். அப்போ முதல்ல என்ன வேணும், வினை செய்கின்ற ஆன்மா ஒன்று வேணும். உலகுனா ஆன்மா, முதற்காரணமாகிய உயிர், வினை முதற்காரணமாகிய உயிர். உடல், அந்த உயிர் பொருந்தி நிற்பதற்கு ஒரு உடம்பு வேணும். சரியா? உயிர் வேணும், உயிர் நிற்பதற்கு ஒரு உடம்பு வேணும். அப்புறம் என்ன வேணும், கரணம். இது தூளதேக உடம்புன்னு சொன்னா தூளதேக. கரணம்னா அந்த கரணம் முதலாகிய கருவிகள். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், காலநியதி. அது காலநியதி, கலைவித்தி, அராகமெல்லாம் என்னது, உள் அந்த கரணம். புற அந்த கரணம், உள் அந்த கரணம்னு 2. புற அந்த கரணம் என்னது, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் 4. இந்த 4 புற அந்த கரணம்னு பேரு. அக அந்த கரணம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இதெல்லாம் சேர்ந்தது. இங்க என்ன சொல்லி இருக்கிறார், கரணம் கருவியாகிய கரணங்களும், காலம். அப்புறம் வினை செய்யணும்னா முக்கியமா என்ன வேணும், அதற்குரிய காலம் வரணும். என்ன காலம், நல்வினை வந்தா நல்ல காலம், தீவினை வந்தா போதாத காலம். மொத்தத்தில் என்ன வரணும், காலம் வரணும். காலம் இல்லாமல் எந்த வினையும் பயன் தராது. அப்போ காலம் வேண்டும். அடுத்தது உருபலன். உருபலம் பொருந்திய செயற்படு பொருளாகிய பலமும் வினை வேணும். அதுக்கு என்ன வேணும், போல வினை வேணும். செய்யப்படு பொருள் வினை தான், செய்யப்படு பொருள் வினை தான். அப்போ என்னென்ன வேணும் பாருங்க, உயிர் வேணும், உடம்பு வேணும், கரணங்கள் வேண்டும், அதற்குரிய கண்மம் வேண்டும், கண்மம் வேண்டும். அப்புறம் நியதி. அந்த கண்மம் கூட எந்த காலத்தில் எவ்வளவு வரணும், எவ்வளவு வரணுங்கிறதுக்கு என்ன பேரு, நியதி. அந்த வினை ஊட்டுகிற போது இவ்வளவு விளவு, இவ்வளவு விளவுன்னு என்ன செய்யறாரு, வரையறை செய்யறார். வினைய வரையறை செய்து ஆன்மாக்களுக்கு ஊட்டுகிறார் பெருமான். அதனால அதுக்கு என்ன பேரு, நியதி. அப்புறம் செய்தி பல இவை கொண்டு, செய்தி பல இவை கொண்டு செயலாலான செய்தி, முயற்சி. முயற்சி என்ன இருக்கணுமா இல்லையா, வினை வேணும், வினைக்கு என்ன வேணும், ஒரு முயற்சி வேணும், ஒரு முயற்சி வேணும். செய்தி பல இவை கொண்டு. இப்ப 7 சொல்லிட்டாரா, என்னென்ன, உலகு, உடல், கரணம், காலம், உருபலன், நியதி, செய்தி. 7. சரிங்களா? இந்த 7ல் செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பது ஆனால் வினைகளை ஈட்டலும் நுகர்தலும் உடைத்து என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தமையின். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வினையை ஈட்டுவோம், நுகர்வோம். புதுசாக வினையை
சம்பாதிக்கிறதும் ஏற்கனவே செஞ்ச வினையை அனுபவிக்கிறதும், இந்த ரெண்டும் நடக்கும். ஒரு வினை செய்கிற போதே என்ன வரும்? ஈட்டலும் ஏற்றலும் ரெண்டுமே நடக்கும். ஒரு இன்பத்தை நுகர்கிறோம், இது என்னதுங்க? நுகர்ச்சி. ஒரு இன்பம் அனுபவிச்சோம்னா என்னது? நுகர்ச்சி. இதுக்கு என்ன காரணம்? முன்ன செஞ்ச நல்வினை. இந்த நல்வினையினால இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு இன்பத்தை நுகர்கிறோம். நுகர்கிற போது நான் நினைச்சு நுகர்கிற போது என்ன வந்துடுது? புதிய வினை வந்துடுது. ஈட்டலும் வருது, நுகர்தலும் வருது. ஒரே இடத்துல ரெண்டு வேலை நடக்குது. பழைய வினையை நுகர்கிறோம், புதிய வினையை ஏற்கிறோம். புதிய வினையை ஏற்கிறோம். எனவே இந்த ஏழும் கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பது. பண்ணுவதுன்னா செய்யறது, உண்பதுன்னா புதிதாக ஏற்பது. உண்பதுனா ஏற்பது, பண்ணுவதுனா புதிய வினையை செய்வது. புதிய வினையை செய்வது. ஆனால் இவை தாம் சென்று நிலவிடாது. இதுல ஏழுல அறிவுடைய பொருள் ஒண்ணுதான். எது? ஆன்மா மட்டும்தான். ஆன்மா நீங்களாக மீதி 6 சடப்பொருள். எனவே அது என்ன செய்யாது? வந்து தானா சேராது. காலம் சேராது, நியதி சேராது, கரணம் சேராது, அப்புறம் வினை சேராது. வினை சேராது, கரணங்கள்லாம் சேராது. 6 பொருள் தானா வந்து சேராது. இவை சென்று நிலவிடாது. உயிரை இன்றி அமைந்து தொழில்பட மாட்டாத சடமாகிய அக்காரகங்கள். காரகங்கள்னா என்னது? காரணங்கள் தான். அதற்கான வினை ஈட்டுவதற்குரிய பொருள்கள். அக்காரகங்கள் தாமே கூட மாட்டா. தாமே கூட மாட்டா. என்னது? காலமோ நியதியோ அந்த கரணங்களோ உடலோ வந்து தானா கூடாது. உயிர் தான் நினைந்து நிறுத்தி கொள்ளாது. அவையின்றி அறிய மாட்டாத சிற்றறிவு. இந்த 6 உயிர் இல்லாம இயங்காது. உயிர் இந்த 6 இல்லாம இயங்காது. சரிங்களா? அது இயங்கணும்னா உயிர் வேணும். உயிர் இயங்கணும்னா இந்த 6 வேணும். அது சடம். இது சட மாதிரி. சட மாதிரி இது. ஏன்னா இது அதெல்லாம் கூடுனாதான் செயல்படும். இப்போ பாருங்க, இந்த பக்கம் அந்த 6 பொருள் இருக்கு, இந்த பக்கம் உயிர் இருக்கு. உயிர் இருக்கு. இது இயங்கணும்னா இது வந்து இங்க சேரணும். சரியா? அதே மாதிரி இது இயங்கணும்னா இது என்ன செய்யணும்? ஒன்று இது இங்கே போகணும், இல்லைன்னா இது இங்கே வரணும். இப்போ உயிர் இயங்கணும்னா என்ன செய்யணும்? இது வந்து சேரணும். இது சேராம உயிருக்கு இயக்கம் கிடையாது. உயிருக்கு இயக்கம். இது வந்து சேருமா? இது அறிவில்லை. இது இங்கேயே தான் இருக்கும். சரி, நீங்கள் தான் போய் அதை சேர்ந்துக்கணும். அவங்களாம் வந்தால் தாங்க நான் வேலையே செய்வேன். புரியுதா இல்லையா? உயிர் இங்கே இருக்கு, 6 பொருள் இங்கே இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் சேரணும். ரெண்டும் சேரணும். சேருவதற்கு என்ன பிரமாணம் அப்படின்னா இது நவரவே நவராது. இதுக்கு ஏன் என்ன கிடையாது? அறிவு கிடையாது. இது இங்கே தான் இருக்கும். சரி, இவராவது போய் பிடிச்சிக்குவாருன்னா நான் நெவரணுனாவே இதெல்லாம் வந்து என்கிட்ட சேர்ந்தாதான் நான் நெவருவேன். புரியுதா இல்லைங்களா? இப்போ வச்சுக்குவோம், வண்டி வீட்டில் இருக்கு, நான் இங்கே இருக்கிறேன். வண்டி இல்லாமல் நான் போக மாட்டேங்க. வண்டியா வருமா? வராது. நான் என்ன சொல்கிறேன்? வண்டி இல்லைனாலாம் நான் வர மாட்டேங்க. இப்போ என்ன வேணும்? எவனோ ஒருத்தர் சாவி கொடுத்து, அப்பா போய் அதை எடுத்துட்டு வாயா, இல்லைன்னா இந்த ஆள் நவர மாட்டான். இப்போ என்ன செய்யணும்? வண்டியை கொண்டு வந்து இங்கே வாசலில் நிறுத்தினாதான் நான் போவேன், இல்லையா? அது மாதிரி 6 தானா வராது. வண்டி இங்கே வராது. வண்டி இங்கே வராது. நான் வண்டி வராமல் போக மாட்டேன். புரியுதா? இப்போ என்ன செய்யணும்? இந்த வண்டிக்கு வேற, எனக்கு வேற ஒரு ஆள் வேணும். அவர் என்ன செய்வார்? போய் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி, தயவு செஞ்சு ஏறு, வண்டியில் ஏறி போ, உன்னை வச்சுட்டு பெரும் பாடாக இருக்குது அப்படின்னா தான் நான் என்ன செய்வேன்? போவேன். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். 7 பொருள் வேணும். 6 பொருள் சடம். ஒரு பொருளுக்கு அறிவு உண்டு. அறிவு விளங்குறதுக்கு இந்த 6 வேணும்.
அறிவு விளங்குறதுக்கு இந்த ஆறும் வேணும். சரியா? அதாங்க சொல்றாரு, இவை சென்று நிலவிடாதே. எது? இந்த ஆறு பொருளும் தானா தொழில் படாது, உயிர் தான் நினைந்து நிறுத்தி கொள்ளாது. அவற்றை இன்றி, எவற்றை இன்றி? அந்த ஆறு அவற்றை இன்றி அறிய மாட்டாத சிற்றறிவுடைய அவ்வுயிர் தானே கருதி நிறுத்தி கொள்ளாது. நிறுத்தி கொள்ளாது அந்த ஆறோட போய் சேர்ந்து நின்று அப்பா எனக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுமானா? இது சொல்லாது. புரியுதா? அப்போ என்னது? பாரிசேட அளவையான. பாரிசேட அளவைன்னு என்னது? பாரிசேடருக்கு ஊமை. மூவரில் இருவர் கல்வர் அல்லர். மூவரில் இருவர் கல்வர் அல்லர் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 பேர் இருக்கா, 2 பேர் திருடல, பொருள் காணாமல் போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? 3வது ஆள் தான் எடுத்திருப்பான். இதை வேற என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இருந்ததே 3 பேர் தான், எனக்கு நல்லா தெரியும் இவங்க 2 பேர் எடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? 3வது ஆள் தான் செஞ்சிருக்கணும். அது மாதிரி கருவி தானா வராது, உயிர் போகாது. அப்போ என்ன செய்யணும்? 2 கூடி நின்றுச்சு. ஆனால் இப்போ உயிரும் கருவிகளும் கூடி நிற்கணும். கூட்டுறதுக்கு ஒரு ஆள் தான் மிச்சம் இருக்கிறாரு. அது யாரு? பெருமான் தான். அவன் தான் கூட்டியிருக்கணும். பாரிசேட அளவையான அழகிலா அறிவன், அளவிடற்கரிய சுதந்திர அறிவுடையவனாகிய முதல்வன் தானே ஆணை அருளினாள் தனது ஆணையாகிய திருவருளால் அனைத்திடும் அவற்றை அவ உயிர்களுக்கு பொருத்தி செய்விப்பன் என்பது பெறப்படுதலின் இச்செயலெல்லாம் அவன் பணியேயாம் என்க. அப்போ இந்த உடம்பு, உலகம், கரணம், வினை, ஏற்போன், இடுவோன், காலம், நியதி இதெல்லாம் கூடி ஒரு நேர்கோட்டில் நிற்குதுன்னா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். காலம் தானா வராது, நியதி தானா வராது, உடம்பு தானா வராது, அதற்குரிய உலகம் தானா வராது, உயிர் போய் நிற்காது, எல்லாம் நிற்குது. இப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை வேலையை ஒரு ஆள் செஞ்சுட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறார். நாம் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் தான் செஞ்சேன் நிற்கிறையே அப்படின்னு கேட்கிறார். எனவே ஆணை அருளினால் அனைத்திடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இந்த செயல் அந்த செயல்லாம் பார்க்கக்கூடாது. காலையில் எழுந்ததிலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும், தூங்குற வரைக்கும் இல்லை, 24x7 தூங்கும்போதை கூட அவன் என்ன செய்கிறான்? இந்த 7 பேத்தையும் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறான். அது எங்கே இருக்கு? அது போற்றி பகரவடியில் சொல்கிறாரு, மூலாதாரத்தில் போய் உயிர் இப்போ கிடக்குது. அதை நேரம் பார்த்து அவன் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாருங்க? காலநியதி அது காட்டி மேல் உந்திவியன் கட்டில் மூலாதாரத்திலிருந்து டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏப்பா எழுப்பிடுப்பா அப்படின்னு அவனை தூக்கி உந்தியில் வச்சு, உந்தியிலிருந்து இதயத்துக்கு தூக்கி, இதயத்திலிருந்து கண்டத்துக்கு தூக்கி, புருவ நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி முழிச்சு பாரியாங்கிறான். நாம தூங்கிடுறான், அவன் தூங்குறதில்லை. அப்போ இதெல்லாம் யாரு? அந்த கருவிகளை எப்போ கூட்டணும், எப்போ அவற்றை பிரிக்கணும், அந்த உறங்குகிற போது இதற்கு என்ன போகத்தை கொடுக்கணும். உறக்கத்தில் போகம் உண்டு, அதனால அந்த உறக்கத்திலையும் போகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன கிடையாது? உறக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு உயிருக்கு இல்லைங்க, ஒவ்வொரு உயிருக்கும். அப்போ நம்ம உண்பது, காண்பது, போவது, வருவது, சுவாசம் விடுவது என்று அனைத்தும் இறைவனது ஆணை வழி. அது அவனது ஏவல் என்பதை நாம அறிய வேண்டும். பொழிப்புரை பாருங்க. வினை முதற் காரணமாகிய உயிர் ஏன 7 காரகங்களும் தனக்கு துணையாக கொண்டு வினைகளை ஈட்டலும் நுகர்தலும் உடைத்து என்பது எல்லோருக்கும் ஒப்ப முடிந்தமையின் உயிரை இன்றி அமைந்து தொழில்பட மாட்டாத சடமாகிய அக்காரகங்களால் அவற்றை இன்றி அறிய மாட்டாத சிற்றறிவுடைய
அவ்வுயிராதல் தாமே கூட மாட்டாமையில் பாரிசேட அளவையானே சுதந்திர அறிவு உடையவனாகிய முதல்வனே தனது ஆணையாகிய திருவருளால் அவற்றை அவ்வுயிர்க்கு பொருத்தி செய்விப்பன் என்பது பெறப்படுதலின் அச்செயலெல்லாம் அவன் பணியே யாம். அச்செயலெல்லாம் அவன் பணியே ஆம். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பணின்னா கோயிலுக்கு போகிறது, இதுதான் பணின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஈசன் பணி தான். எது சாப்பிட்டாலும் ஈசன் பணி தான், தூங்கினாலும் ஈசன் பணி. எப்போ அது ஈசன் பணி ஆகும்? அவன் செய்விக்கிறான் நினைச்சா. அவன் செய்விக்கிறான் நினைச்சு நீங்க சாப்பிட்டாலும் இறைப்பணி தான், தூங்கினாலும் இறைப்பணி தான். நானே செய்யறேன்னு கோயிலுக்கு வந்தாலும் இறைப்பணி ஆகாது. கோயிலுக்கு தாங்க போனேன் அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது. நான் போனேன்னா அது இறைப்பணி ஆகாது. நம்ம என்ன செய்யறோங்கிறதெல்லாம் வேலை கிடையாது. கருத்து தான் முக்கியம். கருத்து தான் முக்கியம். இது இந்த இடம் ரொம்ப முக்கியம். வினைப்பயனை நுகர்கிற போது இந்த இடம் புரிஞ்சாதான் 8, 9 நமக்கு தெளிவு பிறக்கும். இது ரொம்ப முக்கியமான அதிகரணம் இது. எனவே எல்லாம் என்னதுங்க? ஈசன் இடும் பணி ஆதலால் அச்செயலெல்லாம். எச்செயலெல்லாம் எல்லா செயலும் இந்த 7 காரகங்களோடு கூட்டி உயிரை அனுபவப்படுத்துறானா இல்லையா? அச்செயலெல்லாம் அவன் பணியே என்பது குறிப்பு எச்சம். குறிப்பு எச்சம்னா வெளியே இருக்காது. எல்லா செயலும் அவனது பணிதான். மேலே சொன்னது தானம் செய்பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தின்னு ஒரு உதாரணம் சொல்லிட்டாரு. அது மட்டும்தான் இறைப்பணி இல்லை. எல்லாமே 24/7 நடக்கிற எல்லாமே அவனது செயல்தான், அவனது ஆணைதான், அவனது ஆணைதான். எனவே அது குறிப்பு எச்சம். ஈண்டு உலகு என்பது உயிர்களை இன்னதற்காக இது பயனாக என்னும் 2 காரகங்கள் நியதி என்றதனால் தழியினார். நியதி என்பதில் 2 காரகம் இருக்கு. ஏன்னா தொல்காப்பியத்தில் 8 சொல்றார். தொல்காப்பியத்தில் 8 சொல்றாரு. இங்க எத்தனை சொல்றாரு? 7 சொல்றார். அப்ப அந்த 1 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா நியதின்னு சொல்லிட்டார். நியதியில் என்ன இருக்குங்க? இன்னதற்காக இன்ன பயன். 2 பொருளை நியதிங்கிற ஒரு சொல்லால குறிச்சிட்டார். இன்ன காரணத்தினால இன்ன பயன் என்ற 2 தொல்காப்பியத்தில் என்ன செய்யறாரு? தனித்தனியா 2 சொல்றாரு. அந்த 2 பாட்டு கூட இருக்கு. வினையே செய்வது செய்யப்படு பொருளே நிலனே காலம் கருவி என்றால் இன்னதற்கு இது பயனாக என்றும் அன்னவரவின் 2 தொகை 8 என்ப தொழில் முதல் நிலையே. இது தொல்காப்பிய சூத்திரம். தொல்காப்பியத்தில் இருக்கிற சூத்திரம். ஒரு வினை நடக்கணும்னு 8 காரகங்கள் வேண்டும். 8 காரகங்கள் வேண்டும்னு தொல்காப்பிய சூத்திரம் சொல்லுது. அந்த தொல்காப்பிய சூத்திரத்தை தான் இங்க சித்தாந்தத்தில் சொல்றாரு. அப்போ இது என்னங்க? தமிழ் என்பது வெறும் இலக்கணம் மட்டும் கிடையாதுங்க, சித்தாந்தம். தமிழ் என்பது சித்தாந்தம். அதனாலதான் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்துன்னு வச்சிருக்காங்களா இல்லையா? எழுத்துலேயே சித்தாந்தம் இருக்கு. எழுத்துலேயே சித்தாந்தம் இருக்கு. உயிர்னா என்னது? தனித்து இயங்கும். உயிர் தனித்து இயங்கும். மெய் தனித்து இயங்காது. உடம்பு தனித்து இயங்காது. உயிர் தனித்து இயங்கும். அதுல தலைமை பற்றி எதுக்கு? அகரம்தான். அப்ப உயிர்னு சொன்னா 12 எழுத்து, 11 எழுத்து 1, ஒரு எழுத்து 1. அகரம் என்பது பதிக்கு இலக்கணம், பதிக்கு ஓமை. ஏனைய 11 எழுத்து ஆன்மாவுக்கு ஓமை. மெய் எழுத்து 18 உடம்புக்கு ஓமை. 2 கூடினா என்னது? உயிர் மெய். உடம்போடு கூடிய உயிர். அப்பதான் செயல் நடக்கும். அப்பதான் செயல் நடக்கும். அப்போ தமிழ் இலக்கணம் என்பது என்னதுங்க? சித்தாந்தம் தான். சித்தாந்தத்தோட தான் தமிழ் இலக்கணத்தை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் படிக்கிறவங்க கடவுள் மறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுதான் கொடுமை. கடவுள் மறுப்பாளர்கள் தான் தமிழ் நிறையா படிக்கிறாங்க. அதைத்தான் பள்ளிகளும் கல்லூரிகளிலும் பாடமாக நடத்துகிறாங்க. அவங்கள வச்சு நாம் பாடம் படித்தா நமக்கு என்ன சொல்வது? அது நம்முடைய போதாத காலம்தான் சொல்லணும் தமிழுக்கு வந்தது. அந்த வகையில் இது நமக்கு ஈண்டு உலகென்றது உயிர்களை
இன்னதற்காக இது பயனாக என்னும் 2 காரகங்கள் நியதி என்பதனால் தழியினார். பண்ணுவது உண்பது என்னும் ஒருமைகள் அத்தொழிலின் மேல் நின்றது. பண்ணுவது அப்படின்றதும் உண்பது என்பது ஒருமையில சொல்றாரு. ஏன்னா செயல் மேல நிற்குது. வினைகள்னு சொல்லணும், வினைன்னு சொல்றாரு. ஏன்னது ஒரு ஈட்டுவது நுகர்வது தொழில் மேல சொல்றாரு. தொழில்னால் விளைவது பன்மை, தொழில் ஒண்ணுதான், தொழிலே ஒண்ணுதான். எனவே பண்ணுவது உண்பது என்னும் ஒருமைகள் அத்தொழில் மேல் நின்றது. சரி, அற்றேல் அப்பணி நூனங்கள் அதிகமாறு யாங்கனம். ஈசன் இடுகிற பணி நூனங்கள் அதிகம். நூனங்கள் என்பது என்னதுங்க? வினையாதல், இன்ப துன்பங்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு ஆதல் யாங்கனம் என்பது வரும் செய்யுளில் பெறப்படும். வரும் செய்யுளில் பெறப்படும். அப்போ ஒவ்வொரு செயலும் இறைவனது ஆணை வழி, அவனது ஏவல் வழி நிகழ்வது என்பதை அறிந்து நிற்க வேண்டும். அப்படி அறிந்து நிற்கவில்லை என்று சொன்னால் வினை நமக்கு வந்து சேரும். அந்த வினை எவ்வாறு வரும், எவ்வாறு வரும் என்பதை, எதெல்லாம் வினை, எதெல்லாம் நல்வினை, எதெல்லாம் தீவினை, எதெல்லாம் சிவபுண்ணியம் என்பதை அடுத்தடுத்த பாடல்களை நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அதை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவு நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகள் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர்திருநாவுடையார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.